அனைவருக்கும் வணக்கம். தாவேக அமைச்சர் ஜெகதீஸ்வரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் காலில் ஒருத்தருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்கங்க. அவங்க கட்சிக்காரர் ஒருத்தரையே கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜட்டியோட நிற்க வச்சு அடித்து கொன்னுருவேன் அப்படின்னு ஒருத்தரை மிரட்டியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, சாத்தூர் இருக்கு இல்லையா, அந்த ஊரை தாண்டி இவங்களுடைய ஏரியாவுக்குள்ளே வந்தால் நான் அடிச்சு கொன்னுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டல் எடுத்திருக்காங்க. முதல்ல அந்த ஆடியோவை நம்ம கேட்டுடலாம் வாங்க. இந்த ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காம்மா. லட்சுமணனா? ஆமா, சொன்னாப்ல டிஎஸ்பி ஆஃபீஸ் போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான். லெட்டர் கொடுத்துருக்கானா? என்ன லெட்டர் கொடுத்துருக்காப்லையா? லட்டு ராஜபாளையத்துல லட்சுமணன் லெட்டர் கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது சாத்தூர்காரங்க எப்படி பேசுறது? அம்மா, நான் யூனியன் ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பாக்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார் போன் பண்ணி சொல்லிருங்க, நான் பேச மாட்டேம்மா. லட்சுமணன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? நீங்க எப்படி வருவான் அந்த பையன்? அம்மா சொல்லியாச்சு பெரியவட்ட, எது இருந்தாலும் அந்த அம்மா தான். நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாட்ட நாங்க பேசிக்கிடுவோம். அந்த அம்மா பேசுவீங்களா? என்ன மேடம், நீங்க அந்த பையன் பேசுவீங்களா? நான் எனக்கு லட்சுமணனுக்கு தொடர்பே இல்ல, அதுக்கு தெரியுமில்ல. நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு நானும் அவனுக்கு கிரி பாம்புமா இருக்கம்மா. சரி, நம்பர் இருந்தா கொடுங்க. அப்படியே கொடுக்கம்மா. வாட்ஸ்அப்ல போடுங்க, அதிகாரம் இருக்கு, சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் மேடம். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே என் வேலைக்கு அது என்ன நீ பார்த்து பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. அவன்கிட்ட பேசும்போது வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க. அவங்ககிட்ட பேசுறப்போ வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க சரியா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இவரே காலை ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டுட்டாருங்க. இந்த ஆடியோவை லீக் பண்ணியிருக்காரு பாருங்க, இது மிகப்பெரிய குற்றமா. இவருடைய பேரு ராஜகுரு, தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளராக இருக்காரு. இவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கங்க. பார்த்தீங்களா, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. சூப்பர்ல, தூய சக்திங்க, தூய சக்தி. அவர் போட்டு கொடுத்துட்டாராம், பப்ளிக்ல ஏதோ ஆடியோ விட்டுட்டாராம், அதனால கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, சரவணன், அவர் மேலே குற்றம் சாட்டுனா அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு, அந்த பெண் வெளியில் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, ப்ரெஸ் மீட் வச்சு எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அந்த பெண்ணையும் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. சூப்பர்ல, யாரெல்லாம் நியாயம் கேட்டு போராடுறாங்களோ, கொஸ்டின் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கிறது, கைது பண்ணுறது, தூக்கி ஜெயிலில் போடுறது. சூப்பர் சூப்பர், தூய சக்தி. சட்டியோட நிற்க வச்சு அடித்து உருவிடுவோம் என்னமோ சொல்கிறாங்க. முரட்டு அமைச்சராக இருப்பாங்க போலையே. ஐயோ, டேஞ்சரஸான ஆட்கள். ஒரு அமைச்சருடைய பேச்சு தோரணை, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்களேன். எவ்வளோ மோசமான ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் ஆக்கியிருக்காங்க மக்கள். விசில்ன்ற ஒரு சின்னம், விஜய் அவர்களுடைய மூஞ்சி, இதை மட்டுமே பார்த்து ஓட்டு போட்டாங்கல்ல. இதுக்கு தான் நம்ம சொன்னோம், ஆள் யாரு எவருன்னு பார்த்து வாக்களிக்கணும். யார் கேட்டா விசில் புரட்சி, மௌன புரட்சி, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க இது, எங்க அது, எங்க தாய் மாமா, எங்க மாமா, இப்படி தானே ஓட்டு போட்டாங்க. அனுபவிக்க வேண்டியதுதான். என்ன மாதிரி பேசுறாங்க. ஐயோ, கொலை பண்ணிடுவாங்களாம், கொலை மிரட்டல். இப்போ நம்ம சிஎம் அங்கிள் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பாரா? விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் உணர்ச்சி மிகுதியிலே என்னமோ பேசிட்டார். எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். எலும்பை உடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுக்கே ஜெயிலுக்குள்ளே வச்சு இன்ன வரைக்கும் அவரை வெளியே விடலை. அப்படின்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, ஜட்டியோட நிற்க வச்சு கொன்னுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம சிஎம் அங்கிள் விஜய் அவர்கள் நடவடிக்கை ஏதாவது எடுப்பாரா? இந்த ஜெகதீஷ் அவர்களை அப்படி பேசுனதுக்கே ஜெயிலு அப்படின்னா, இப்படி பேசுனதுக்கு எவ்வளோ கொடிய தண்டனையெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அமைச்சர் பதவியிலலாம் இருக்கவே கூடாது, உடனே நீக்கணும். இல்லை உடனேயே என் ஆட்சியில் இப்படிலாம் பண்ணனாலே அவ்வளோதான், இந்த மாதிரி பேசவே கூடாது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே கூடாது அப்படின்னு தானே விஜய் அவர்கள் தூய சக்தி இல்லையா? ஒரு அமைச்சர் பேசியிருக்காங்க, ஏதோ ஒரு நிர்வாகி அப்படி இப்படின்னு சொன்னால் அவர் காதுக்கு போகலப்பா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அமைச்சர் பேசியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் காதுக்கு இந்த செய்தி போயிருக்கும். அப்படின்னா இவங்க மேலே கட்சி ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்து, அரசாங்க ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்து, இவங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணி இவங்களுக்கு அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும்ல. அதுதானே தூய சக்தியாக இருக்க முடியும். இதெல்லாம் செய்யலைன்னா என்ன தூய சக்தி, என்ன மாற்றம், மண்ணாங்கட்டி. சரி, இப்போ கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த கொலை மிரட்டலே ஒரு தினுசா இருக்கே. கொன்னுருவேன்னு சொன்னது வரைக்கும் ஓகே,
ஆனால் அது என்ன, சரி விடுங்க, அது என்னது அது, சரி விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். அந்த வார்த்தையை சொல்லி கலட்டி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே. இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஷே, எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்காங்க அமைச்சர்கள்லாம். ஏற்கனவே இந்த அம்மா ஜெகதீஸ்வரி இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் லைட்டாக பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சு. ஏன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் போது இந்த ஜெகதீஸ்வரி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பேரை முதல்ல போடாமல் அமைச்சர் கீர்த்தனாவுடைய பேரை முதல்ல போட்டதுனால அவங்க பேரை எப்படி முதல்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கலெக்டரை கூப்பிட்டு திட்டுனாங்க. இப்போ அடுத்தது, என் தொகுதிக்குள்ளே காலை வச்சா நான் வந்து ஜட்டியை கழட்டி அடித்து கொன்னுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா, இவங்க ஏதோ இவங்களுடைய ஏரியா, இவங்களுடைய தொகுதின்னு உடனே இவங்க தான் அதுக்கு பெரிய இது ராஜா ராணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். வேற யாரும் வரக்கூடாது, என் பேர் தான் முதல்ல இருக்கணும், இதுதான் சர்வாதிகார எண்ணம். நான் தான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இது மக்களாட்சி கிடையாது, இதுதான் மன்னராட்சி. மன்னராட்சியை ஒழிச்சிட்டேன்னு சொன்னார் விஜய் அவர்கள். ஆனால் மன்னராட்சி இப்போ தான் ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் இப்படி பேசியிருக்காங்கல்ல, இதை திமுகவுடைய ஏதோ ஒரு அடிப்படை உறுப்பினர் இல்லை ஏதோ ஒரு கிளைக்கழக நிர்வாகியோ யாரோ ஒரு ரொம்ப ஒரு நார்மலான ஒரு கட்சிக்காரர் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னு வைங்களேன், திமுகவை சேர்ந்த யாரோ ஒருத்தர், இந்நேரத்துக்கு பனையூருக்கும் பட்டினப்பாக்கத்துக்கும் குதிச்சிருப்பாங்க கடந்த அத்தனை பேரும். ஆனால் இங்கே ஒரு அமைச்சர் இவ்வளோ பெரிய பொறுப்பு, இவ்வளோ ஒரு முக்கியமான நபர் தமிழ்நாட்டில், அமைச்சர் இப்படி பேசுகிறாங்க. எல்லாரும் மூடிக்கிட்டு அப்படியே பொத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவே திமுகவுடைய ஒரு அமைச்சர் பேசியிருக்கணும், ஐயோ 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 ஐயோ. நீங்கள் அந்த சீனை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், சும்மா லைட்டாக இமேஜின் பண்ணி பாருங்க, நினச்சே பார்க்க முடியல. திமுகவில் இருக்கிற யாரோ ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா இந்த சமூகமும் இந்த மக்கள் இந்த பிற கட்சிகள் எல்லாரும் ரியாக்ட் பண்ணக்கூடிய விதமும், வேற கட்சிகள் ஏதாவது தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மக்களும் பிற கட்சிகளும் ரியாக்ட் பண்ணுற விதமும் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். திமுகவுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்குலாம் ஒரு நியாயம் தான் எப்பவுமே இருக்கும். இந்திய நாட்டின் சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே எழுதி வச்சிருக்காங்க. அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. பதவி பார்த்து வரக்கூடாதுல்ல சட்டம். இப்போ இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இப்போ அது சரியான வார்த்தைன்னு ஆயிரும் இல்லையா. அப்போது அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் பேசின அதே வார்த்தையை ஒரு சாதாரண ஒரு குடிமகன், தமிழ்நாட்டை சார்ந்த ஏதோ ஒரு நபர் இந்த வார்த்தையை முதலமைச்சரை நோக்கியோ இல்லை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களை நோக்கியோ இல்லை யாரை நோக்கியோ இதே வார்த்தையை பயன்படுத்தினால் இந்த சட்டமும் இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் இந்த முதலமைச்சரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அப்போ அது தவறு தானே. அப்போ இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இந்த அமைச்சருடைய பதவியை ஏன் பறிக்காமல் இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள்? அப்போ சட்டத்தை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நெளிச்சு யூஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பெரிய பெரிய பதவிகளில் இருக்காங்கன்றதுக்காக இவங்களெல்லாம் சாதாரணமாக விட்டுடுறாங்க. இதே சாதாரண ஒரு குடிமகன் இவங்களை பார்த்து பேசுனா என்ன பாடுபடுத்துவாங்க? வினோத் சூர்யான்ற ஒரு சகோதரர் சாதாரணமான ஒரு பதிவு, பழனி முருகன் கோயிலில் நடந்த அந்த ஊழல் இருக்கு இல்லையா, நில ஊழல், அதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது திமுக ஆட்சியில் நடந்தால் ஊழல்னு சொல்லுவாங்க, தாவேக ஆட்சியில் நடந்தால் இதுக்கு பேர் தவறாம், வெறும் தவறுன்னு சொல்லி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு. அந்த பதிவுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 நாளாக அவரை ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ தான் அவருக்கு பெயில் கிடச்சி வெளியே வந்திருக்காரு. அதுக்கே அவரை தூக்கி உள்ளே வைப்பீங்கன்னா இங்கே கொலை மிரட்டல் ஒரு அமைச்சர் விடுக்கிறாங்க, ஒரு அமைச்சர் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க. ஏன் நடவடிக்கை இல்லை? இதுதான் தூய சக்தியா நடவடிக்கை. ஆனால் வேற லெவலில் எடுத்திருக்காங்க. இந்த ஆடியோவை லீக் பண்ண நபரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. அவர் மேலே சட்ட நடவடிக்கை கூட எடுக்கலாங்க. காவல்துறை வச்சு அவரை கைது கூட பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. அமைச்சர் இப்படி பேசுறாங்கன்றதை லீக் பண்ணிட்டாரு, இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு காவல்துறை வழக்கு பதிவு பண்ணும். கலவரத்தை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், இரு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குதல், இப்படின்ற பிரிவுகள்ல எல்லாம் வழக்கு பதிவு பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ண பார்ப்பாங்க. நடந்தாலும் நடந்துருங்க. ஏன்னா இந்த ஆட்சி அப்படிதாங்க இருக்கு. சும்மா கேள்வி கேட்டுட்டாலோ, நியாயத்தை கேள்வி கேட்டோம், நியாயத்தை பேசிட்டோம்னு சொன்னா கூட கலவரத்தை தூண்டுதல் எல்லாம் வழக்கு பதிவு பண்றாங்க. இரு பிரிவினரிடையே பகைமையை மூட்டுதல், இப்போ கலவரத்தை தூண்டுதல், இதெல்லாம் என்னது? இப்போ அமைச்சர் ஒரு ரவுடி மாதிரி பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டதாக ஒரு பாலியல் புகாரை ஒரு பெண்மணி, தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தாஹிரா கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. அந்த விஜய் மோகன் மீது கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் அவரை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கணும்னு சொல்லியும் அவங்க புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகாருக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லி இந்த பெண்மணி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகா கட்சியில் இன்னும் நிறைய பேர் இது மாதிரி குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தெரிவிச்சிருக்காங்க. அந்த காணொலியை பாருங்க.
விஜய் மோகன் மாவட்ட செயலாளர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். மேடம் கிட்ட வந்தேன். எஃப்ஐஆர் போட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு இதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு இருக்கோம், ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அரெஸ்ட் ஆகலை அவர். அதனால் எனக்கு நிறைய டெய்லி எனக்கு உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது. வீடும் வந்து காலி பண்ணியாச்சு. என் பசங்களுக்கும் ஸ்கூலும் போகிறதில்ல. இதுக்கு ஒரு தீர்வு வேணும் தான் நான் மேடம் கிட்ட வந்தேன். அவங்க வந்து நல்ல இதுவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். எத்தனை நாளைக்கு? இன்னும் 2 நாளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு நான் இங்கே கேட்டு வந்தேன். பதவி நீக்கம் அதை பற்றி அவங்க எதுவும் சொல்ல, மேலே எடுத்துகிட்டு போயிருக்கோம், அவங்கக்கிட்ட பேசியிருக்கோம், ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சார் இது போல் பல பெண்கள் ஆமாம் சார், நிறைய பேர் வந்து நிறைய பேர் அந்த கட்சியிலே நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. நான் துடிஞ்சு வெளியே வந்துட்டேன். நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ்னால வரத்துக்கே பயப்படுறாங்க. அதுக்கான ஆதாரம் கூட நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே. பார்த்தீங்களா, அந்த கட்சியிலே நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு இந்த பெண் குற்றம் சாட்டுறாங்க. இப்போ இந்த பெண்ணையும் கட்சி விட்டு தூக்கிடுவாங்க, அவ்வளோதான். யார் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ, யார் யாரெல்லாம் நியாயத்திற்காக குரல் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கட்சி விட்டு தூக்கி வெளியே எறிஞ்சிருவாங்க. ஆனால் ரவுடிகள் மாதிரி பேசுகிறவங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறவங்க, மாமூல் கேட்குறவங்க, பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்களே. சென்னை ஆலந்தூரில் ஒருத்தன் ஒரு கணவனை இழந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவன் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி அவன் ஜெயிலுக்கு போனவன். அவன் ஜாமீனில் வெளியே வந்து அவன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க. ஆனாலுமே அவன் கட்சி நிகழ்ச்சிகளில், கவர்மெண்ட் நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்கிறான், அரசு நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் யார் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அது பிற கட்சியாக இருக்கட்டும், தன் கட்சியாகவே இருக்கட்டும், தன் கட்சிக்காரங்களை கூட இப்படி தான் கட்சியிலேருந்து நீக்கிறது, அவங்கள தூக்கி வெளியே போடுறது, இந்த மாதிரி தான் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தாவேக்கா. கட்சியில் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்கள். ரவுடிகள், கொலை மிரட்டல் எடுக்கிறவங்க, பாலியல் குற்றவாளிகள், பாமுல் கேட்குறவனுங்க, கஞ்சா விற்கிறவனுங்க, குட்கா விற்றவனுங்க, ஊழல் வழக்கில் சிக்கனவனுங்க, இன்னும் பல பேர் எல்லாரையும் கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கள கட்சி விட்டு தூக்கி வெளியில் ஏறிடுது. பவுடர் மேட்டர் ஒன்று இருக்குது. இவங்களுக்கு பேர் தான் தூய சக்தி. தமிழ்நாட்டில் பார்த்துக்கோங்க, தூய சக்தி, நம்புங்க. இவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த தேவ தூதர்கள் தாவேக்கா. நாளுக்கு நாள் இவங்களுடைய முகத்திரை கிழிஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போது நம்ம இந்த காணொலியில் பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.